வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின், தாதுக்கள், நார்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இதனுடன் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகளை குதிரைவாலி அரிசி நமக்கு கொடுக்குது அப்படின்னு பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமைக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த குதிரைவாலி அரிசியை சமைக்கும் போது கால்சியம் நமக்கு பாஸ்பேட்டாக மாறும். இதனால் தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெற ஆரம்பிக்கும், தசைகளும் வலுப்பெறும். அதாவது பற்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, தசைகளும் நமக்கு வலுவாக இருக்கும். இயல்பான அளவில் தசைகள் சுருங்கி வரிய ஆரம்பிக்கும், உடல் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு அமைப்பை பெற்றுக்கொண்டு உடலை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்கு குதிரைவாலி அரிசி ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறதே நம்ம அதிகமாக நம்மளுடைய உணவுகளில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கிறதால தான். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து மற்றும் அப்புறம் புரதச்சத்து இது ரெண்டும் தான் அதிக அளவில் இருக்கு. கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. அதனால சர்க்கரை நோயாளிகள் பலர் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை தான் சாப்பிடுவாங்க. மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் அதை தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கோதுமையை கம்பேர் பண்ணும்பொழுது குதிரைவாலி அரிசியில் உடலில் அதிக அளவில் பார்த்தோம் அப்படின்னா நார் சத்தையும் புரதச்சத்தையும் சேர்க்கக்கூடிய தன்மை குதிரைவாலி அரிசிக்கு இருக்குது. ஸோ இதனால் இது உடலில் அதிக அளவில் உடனே சர்க்கரையை சேர விடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆகையால் சர்க்கரை நோயாளிகள் இதை இந்த குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுக்கு முயற்சிக்கலாம். இதனால் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி உங்களுக்கு உதவும். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் இரும்புச்சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் மூலம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை குதிரைவாலி அரிசி பரிந்துரைக்கிறாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனை அதுக்கு சிகிச்சையோடு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணிட்டாலே நம்ம மலச்சிக்கலை சரி பண்ணிக்கலாம். அதனால் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து இருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்காது. குணமும் படுத்திக்கலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். கண் குறைபாட்டை தடுக்கும் குதிரைவாலி அரிசி. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. அதனால் தினசரி குதிரைவாலி அரிசியை சமைத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் நமக்கு அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையத்தையும் நாளடைவில் படிப்படியாக நீக்கிக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ நம்ம எதையுமே பார்த்தோம் அப்படின்னா கூர்மையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது. உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் அதிகமாகவே பயன்படுது. அதனால் பக்க விளைவுகள் நம்ம உடல் எடையை குறைச்சிக்கலாம். ஸோ குதிரைவாலி அரிசி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி கண்ட்ரோலாக இருக்கும். இதனாலேயே அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய தீங்குகள் தரக்கூடிய நம்ம உணவுகளை நம்ம சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடை நமக்கு ஏறாமல் முதல்ல கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து
உடல் எடையை நமக்கு போதுமான அளவுக்கு குறைத்து கொடுக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நமக்கு வந்து குதிரைவாலி அரிசி இதன் மூலமாக அதிகப்படுத்தும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நீர்க்கடுப்பு பிரச்சனையை தீர்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நமக்கு நீங்கும். அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் வந்து குதிரைவாலி அரிசிக்கு வந்து இருக்குது. ஸோ குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை வந்து நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். கழிவுகளை வந்து இது அகற்றிடும். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை வந்து அகற்றிடும். செரிமான பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசி ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். குதிரைவாலி அரிசியை தினமும் உணவுகளில் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜீரண கோளாறுகளை சரி செய்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உணவாக இந்த குதிரைவாலி அரிசி இருக்கிறதால ஸோ இளைஞர்கள் ஆரம்பித்து குழந்தைகள் அப்புறம் முதியவர்களும் சாப்பிடலாம். முக்கியமாக முதியவர்கள் சாப்பிடும்போது ஜீரண கோளாறுகளை இது அவங்களுக்கு உடனே சரி செய்யுது. ரத்த சோகையை தீர்ப்பதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை வந்து குறைக்கிறதுக்கு உடல் எப்போதுமே வலிமையாக இருக்கிறதுக்கு பெரிதளவு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவாக குதிரைவாலி அரிசி இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து பற்றாக்குறை நமக்கு நீக்கப்படும். இதனால் ரத்த சிகப்பு அணுக்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ரத்த சிகப்பு அணுக்களோட லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ இதனால் ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்மளுடைய உடல் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நம்மளுடைய உணவுகளை நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சளி, இருமல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் குதிரைவாலி அரிசி. மழை காலங்களில் பெரும்பாலான மக்கள் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் பருவ காலத்தில், அதாவது சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லலாம். சளி, இருமலுக்கு குதிரைவாலி அரிசியில் ஒரு வகை சிறந்த தீர்வு இருக்குது. மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க கூட தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய தலைவலி, சளி, காய்ச்சல், இது மாதிரி இருமல் பிரச்சனை இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதய நோயை தீர்க்கக்கூடிய தன்மை குதிரைவாலி அரிசிக்கு இருக்குது. இதய நோய் இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசியை தினசரி தங்களுடைய உணவுகளை சாதமாக சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கண்ட்ரோல் வரும். இதனால் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதாலேயே இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து, அதாவது இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு வந்து இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா பிபி, சுகர் ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்றது அர்த்தம். ஸோ குறிப்பாக பிபி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது இது இதயத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும். ஆழ்ந்த உறக்கத்திற்கு இயல்பாகவே நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை வந்து நமக்கு இயல்பாகவே கொடுக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. இதுக்கு காரணம் அவங்க பிடிக்காத வேலையை வந்து பார்க்குறது, அதுவும் அந்த வேலையை ரொம்ப நேரமாக பார்க்குறது, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறது, இரவு நேர வேலைகளில் அதிக நேரம் பார்க்குறது, இது மாதிரி மன அழுத்தம் தரக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கும்போது சரியாக தூக்கம் வந்து அவங்களுக்கு வராது. இப்போ குதிரைவாலி அரிசியில் தயாமின், ரிஃபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறதால இதை கஞ்சியாக நம்ம இரவு உணவாக பயன்படுத்தணும். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி குதிரைவாலி அரிசியை கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் நம்மளுடைய கண்களை தருவும். ஏன்னா இது வந்து இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை எல்லாம் நீக்கி நம்மளுடைய அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். ஸோ தூக்க ஹார்மோன்களாக இது நமக்கு வேலை செய்கிறதால இயல்பாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு வாழலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.